கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்று திருவோணம். மாதம் வரக்கூடிய பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12 மணி 11 நிமிஷம் வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். திதி மாலை 3 மணி 2 நிமிஷம் வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. யோகம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் செவ்வாய், கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, சனி. இன்றைய நாள் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். அதன் மூலம் பலன் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே சமயம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் மேஷராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை மிக அற்புதமாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற போதிலும் செலவுகளை மட்டும் சற்று கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும்பொழுது நிதானமாகவும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துவிட வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாகவும் பண விஷயத்தில் மிகுந்த கவனத்துடனும் செயல்பட வேண்டும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கடகம். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கடகராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் கடகராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு சிம்ம ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை ஏற்படும்.
வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னி ராசிக்கு அமைந்துள்ளது. துலாம் துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு துலாம் ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் அற்புதமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் அற்புதமாக இருப்பதால் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதே சமயம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுடைய முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை. அதே சமயம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மீனராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற போதிலும் செலவுகளை மட்டும் சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.